சோதனை, என் மகன் சொர்க்கம் போவதற்கென்றே இப்படி ஒரு திருமணத்தை ஏற்பாடு செய்தது. பாதி ராஜ்யம் தருகின்றேன், 10 லட்சம் பொன் 10 லட்சம் பணம் தருகிறேன் என்று எவருமே இதுவரையிலும் பெண் கொடுப்பதற்கு முன் வரவில்லையே இறைவா. எப்படியடா தெரிவித்தீர்கள்? அனைத்து நாட்டுக்கு தெரிவிச்சுட்டாயா? இதுவரையிலும் ஒருவரும் வரவில்லையா? யாரோ வராமல் ஒரு காவலர் கூட காணுமே, எங்க போயிருப்பாங்க? வணக்கம் 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 வணக்கங்க. அம்மா, ஆமா மன்னர் இருக்கிறாரா? ஆமா, ராஜேந்திர மன்னர் வந்திருக்காரு. அப்படியா? பாக்கணுமா? ஆமா ஐயா, உங்களை பார்க்க யாரோ ஒரு அம்மையார் வந்திருக்காங்க. அப்படியா? வணக்கம் 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 வணக்கம். எதற்காக வந்தீர்கள் ஐயா? மதிவரம் நாடு தானே? ஆமாம்மா. ராஜதமணி யாருங்க? நான் தானம்மா. அப்படியா? ஐயா, தண்டோர மூலியமாக என் செவியால் கேட்டங்க. ஆமா, என்னுடைய மகன் செத்த பிண கோலத்தில் இருக்கின்றார். யார் ஒருவர் என் மகனுக்கு பெண் கொடுக்கின்றார்களோ, செத்த பெண் கொடுக்கின்றார்களோ, இந்த மகனபுரி ராஜ்யத்தில் பேர்பாதி நாடும் 10 லட்சம் பணமும் தருகிறேன் என்றேன். ஆமாங்க. நீங்கள் யார்? என்னுடைய நாடு விஜயபுரி நாடு. விஜயவர்மனுக்கு 2வது மணியன் பெயர் வசந்தா என்று அழைப்பார்கள். ஒரு நாட்டு மகாராணி. ஒரு நாட்டு மகாராணியா? ஆமாங்க. எதற்காக வந்தீர்கள் ஐயா? மதிவராபுர நாடு ராஜேந்திர மன்னன் செத்து போன பிணத்துக்கு யார் பெண் கொடுக்கிறார்களோ 10 லட்சமோ பாதி ராஜமோ என் செவியால் கேட்டங்க. அதனால் பெண் கொடுக்க நான் முன் வந்திருக்கிறேங்க. செத்த பிணத்திற்கு பெண் கொடுப்பதற்கு முன் வந்திருக்கின்றீர்கள்? உண்மையாக, நிச்சயமாக, சத்தியமாக. டேய் ஐயா, கொண்டு வா. மரியாதை கேட்டுக்கோ, ஜாக்கிரதை. கண்ணாடி மேல வந்து குத்து. என் மகன் செத்த பிண கோலத்தில் இருக்கின்றான். என் மகனுக்கு யார் பெண் கொடுக்கின்றார்களோ, செத்த பிணத்திற்கு யார் பெண் கொடுக்கின்றார்களோ, மதுவனபுரி ஆற்றில் பேர்பாதி ராஜ்யமும் 10 லட்சம் பணம் தருகிறேன் என்று தண்டார மூலியமாக தெரிவித்தேன். உண்மையாக நீங்கள் உண்மையோடு உறுதியோடும் பெண் கொடுப்பதற்கு முன் வந்திருக்கின்றீர்கள். என் கடமையை நிறைவேற்றுகின்றேன். பேர்பாதி நாடு முற்சீட்டு பத்திரமும் 10 லட்சம் பணமும் இருக்கின்றது. பெற்றுக் கொள்ளுங்கள். ஏறி வழி போறாங்க, போய் வாங்க. 10 லட்சம் பணம் சக்காத்துங்களா? 10 லட்சம் பணம், பாதி ராஜ்யம். அம்மா வேலை செய்ய போதே கிடையாது. அடுப்பு நான் போத மாட்டேன். கால் மேல கால் போய் அம்மா சாப்பாடு சாப்பிடுறேன். யாரா நீதாண்டி? இறங்கி வந்தா மூக்குல கைட்டு ஜாக்கிரதை. நல்லா பாத்து ஊட்டி தீக்குறிய. யார் தருவாங்க 10 லட்சம் இந்த நாட்டுல? யார் சும்மா தருவாங்க? நானா பெத்தாவல? யா ஆமா, நானும் கேக்குறேன். நாடியா எரியா கருமி சாப்பிட்டு வராது. கை போடாத கைய. எவ்வளவு திமிர்தான் 10 லட்சம் பணம் பார்த்துட்டு ராஜா யார் தரும் வந்து நாட்டுல? நான் போறது யாராவதுங்கம்மா?
அதான் கொஞ்ச நேரம் போயிருக்காங்க அந்த அம்மா. ஐயா கேட்ட பண்ணி விடாங்க. ஆமா திருமணத்தை போயிட்டு வரமாங்க, போயிட்டு வரமா. இது வந்து திருமணத்தை பார்த்திருக்கீங்களம்மா? இவன் பெண்ணா அப்படி செய்திருப்பாளா? பெற்றெடுத்த பெண்ணா அப்படி கடுமையை செய்வாளா? இந்த பாய் மாற்றாங்க என்று நிரூபிச்சுட்டு போறாளே. மாற்றாந்தாய் கொடுமையா? ஐயோ அட பாவத்து! செத்த பிணத்தை திருமணம் செய்து எந்த ஒரு பெண்ணும் கெட்டுவிடக் கூடாது என்று தானே பேர்பாதி நாடும் 10 லட்சம் பணமும் கொடுக்கிறேன் என்று தந்தார் மூலமாக தெரிவித்தேன். மாற்றான் தாயா இவருடைய சித்தனையே அபகரித்துக் கொண்டு போகின்றார்கள். எப்படியோ என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்கணும், என் மகன் சொர்க்கம் போக வேண்டும். ஏய் கொண்டு வாடா மாலையை. பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் எத்தனையோ திருமணத்துக்கு புறப்பட்டிருக்கலாம். திருமணத்திற்கு ஏன் போகின்றோம்? திருமண தம்பதிகளை வாழ்த்துவோம். ஏன்? நல்ல முறையில் வாழ வேண்டும். ஒருவருடைய ஆசீர்வாதம் இல்லை என்றாலும் ஒருவர் வாழ்த்துதல் அவர்களுக்கு மேலாகவே இருக்கும். இதுக்குத்தான் திருமணத்திற்கு சென்று நாம் வாழ்த்துகின்றோம். இதோ பாருங்கள், இந்த பெண்ணுக்கு கொடுத்த பணத்தையும் பேர்பாதி நாட்டையும் இவருடைய சித்தன்னையே அபகரித்து சென்றார். இந்த பெண் செத்த பணத்தை திருமணம் செய்து கெட்டுவிடக் கூடாது. ஆகவே நீங்கள் இந்த பெண் மாலையை மாற்றி மாங்கல்யத்தை அவருடைய கழுத்தில் சூடிக்கொள்ளும் சமயத்தில் இந்த மலரை எடுத்து இந்த பெண்ணின் தலையில் போட்டு நீங்கள் வாழ்த்தி விட்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய புனித உள்ளத்தினால் ஒரு புதிய வாழ்வு அமைந்தாலும் அமையலாம். அதற்காகத்தான் திருமண தம்பதிகளை, திருமண பிள்ளைகளை நாம் வாழ்த்தி விட்டு வருகின்றோம். ஒருவர் இல்லாவிட்டாலும் ஒருவருடைய புனித உள்ளத்தினால் ஒரு புனித வாழ்வு அமையும். உங்களால் முடிந்த உதவி எல்லாத்தையும் இணைந்திருக்கின்றார். உங்களால் முடிந்த உதவிகள் 5 10 100 உங்களால் முடிந்த உதவிகள் செய்ய வேண்டும் என்று இரு கரம் கூப்பி சிரம் தாய்ச்சி உங்கள் பணிவன்பு. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுடைய கடமை நிறைவேற்றுகள் ஐயா, உன்னுடைய கடமை நிறைவேற்றுகள் ஐயா. மாற்றிக்கொள் மகளே. ஆனால்
மாங்கல்யத்தையும் ஏற்றுக்கொள், மகளை ஏற்றுக்கொள். உன்னுடைய கணவனை நினைச்சு உன்னுடைய கருத்தால் மாலை சூட முடியவில்லையா? இந்த மாங்கல்யத்தை நானே சூடிக் கொள்கிறையா? ஐயா, எந்த மனக்கோவில் சிலையாக ஐயா, எந்த மன கோயில் சிலையாக அமைந்தாயையா, மனதோடு மனதாக கலந்தாயையா. கனவென்னும் தேரேறி பறந்தாயையா, காற்றோடு காற்றாக கலந்தாயையா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவர் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் சொந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா, சரிகான மலர் மீண்டும் மலராதையா. மலராதையா, கனவான கதை மீண்டும் தொடராதையா. காத்தான என் வாழ்வு திரும்பாதையா. என்னை யார் என்று எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவர் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவர் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி நீ பார்க்கிறாய். அவர் கையால் எடுத்து இந்த மாங்கல்யத்தை நானே சூட்டிக் கொள்கிறையா, நானே சூட்டிக் கொள்கிறையா. உன்னைய கணவரை நான் ஏத்துக்கணையா, உன்னை நான் திருமணம் செய்துக்கணையா. அத வேண்டாம் பத்மாஜி, ஒரு வார்த்தை உன்னை அழ வேண்டாம் சொல்ல மாட்டியா ராஜா. அம்மா குத்தி விளக்க நந்ததம்மா,
அமைஞ்சிச்சு அம்மா. செத்த பிணத்தை நான் திருமணம் செய்துக்கணுமா கண்ணம்மா? எடைய கணவர் போல உன்னுடைய விஜயம் முடிஞ்சிச்சம்மா. அந்த ஏமா உன்னை விட்டு வைக்கல உலகத்துல. அம்மா ஆயுள் முடிந்தது, ஆவி ஆவி பிரிந்தது, ஆயுள் முடிந்தது. ஆவி பிரிந்தது, ஆயுள் முடிந்தது. கூடும் கலைந்ததம்மா, குருவி பறந்ததம்மா. அம்மா குருவி பறந்ததம்மா. ஆவி பிரிந்தது, ஆயுள் முடிந்தது. ஆவி பிரிந்தது, ஆயுள் முடிந்தது. கூடும் கலைந்ததம்மா, குருவி பறந்ததம்மா. அம்மா குருவி பறந்ததம்மா. நிரந்தர தூக்கமம்மா, அம்மா நிரந்தர தூக்கமம்மா. ஆவி பிரிந்தது, ஆயுள் முடிந்தது. கூடும் கலைந்ததம்மா, இங்கோடு குருவி பறந்ததம்மா. அம்மா குருவி பறந்ததம்மா. அம்மா அம்மா நான் எப்படி கணவர் எழுந்து அழுகிறேனோ, கண்ண மாமா தாயே
உன் பொண்ணு பிள்ளைங்களை ஒண்ணு எப்படிமா நினைச்சு அழுறாங்கம்மா? என்னை கணவர் பிள்ளைங்க இப்படி அழும்போது உன்னை நினைச்சு உன்னை பிள்ளை அழ மாட்டாங்களா? ஐயா, உன் கையால எனக்கு மாலையை சுட்டி மாங்கலத்தை கட்டி உன்னுடைய கருத்தால ஒரு மழை பூவை எடுத்து என் கோதலில வச்சு அழகு பார்க்காம போயிட்டியா ராஜா? சீமா, உன்னை எப்ப எடா பார்க்க போற? இந்த உலகத்தில் இது பண்ற திருமணத்தை நான் பார்த்திருக்க முடியாதையா. இந்த பாய படிச்ச கடவுளே எனக்கு இப்படி திருமணம் நடக்கணும் எழுதிட்டான் அந்த பிரம்ம. ஏன் சீமா என்ன மஞ்சளால ஐயா, என்ன மஞ்சளால எனக்கு மல்லிகை பூ பாட்டி கட்டி ராஜா என்ன மஞ்சளால ஐயா, என்ன மஞ்சளால எனக்கு மல்லிகை பூ பாட்டி கட்டி ராஜா எனக்கு மஞ்சள் மணக்கலையே ஏசிமா, எனக்கு மஞ்சள் மணக்கலையே மாங்கல்யோ நிலைக்கலையே மஞ்சள் மணக்கலையே எனக்கு மஞ்சள் மணக்கலையே என் மாங்கல்யம் நிலைக்கலையே. என்ன குங்குமத்தாலங்கரித்து ஐயா, என்ன குங்குமத்தாலங்கரித்து எனக்கு குண்டு மல்லி பாட்டி கட்டி குங்குமத்தால் அலங்கரித்து என்னை குங்குமத்தால் அலங்கரித்து கொடிமல்லி பாத்தி கட்டி எனக்கு குங்குமம் நிலைக்கலையே இந்த பாவிக்கு குங்குமம் நிலைக்கலையே எனக்கு கொடி சேரலையே. ராஜா, ஒரு பொண்ணுக்கு அழகு எதியா? பூவை பட்டுதான் ஒரு பொண்ணுக்கு அழகு. அந்த பூவை பட்டு எடுத்துட்டா அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன தெரியுமையா? எங்கேயோ போகும்போது அந்த பாயை முடிச்சு வரான்னு சொல்லுவாங்களே, இந்த பாயை கடைசி நான் இப்படிதான் இருக்கணுமே சீமா. எனக்கு மாலை மடி மேல ஐயா, எனக்கு மாலை மடி மேல என் மாமனாரி என் மலைய கைத்திறாங்க ஐயா, மலைய கைத்திறாங்க என் மாமனாரே மாலைய கழட்டுறாங்க, மாலைய கழட்டுறாங்க ஏ மாமனாரே கூப்பிடுங்க. எனக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாதுயா, இந்த பாய்வழ ஆனதுயா. எனக்கு அண்ணன் தம்பி இருந்தா எப்படி எனக்கு திருமணம் செய்து கண்ணில பாட்டு
எனக்கு எப்படி வரிசை வைப்பாங்க தெரியுமா தெரியுமா? எனக்கு அண்டாவில் வரிசை வரும் ஐயா, எனக்கு அண்டாவில் வரிசை வரும் என் அண்ணன் கோடி முன்ன வரும். நான் அண்ணன் இல்ல பாவி ஐயா, சிவன் அண்ணன் இல்ல பாவி ஐயா, நாடுதான் மடுரையா. எனக்கு அண்ணனோட பரவாயில்லையா, கூட பரவாயில்ல தம்பி இருந்தா கூட எனக்கு அப்படிதான் சீரி செய்திருப்பான்னு தெரிவையா. எனக்கு கவலையில வரிசை வரும் ஐயா, எனக்கு கவலையில வரிசை வரும் என் தம்பி கோடி முன்ன வரும். கவலையில அரிசி வரும், எனக்கு தவறையில அரிசி வரும், தம்பி கோடி முன்ன வரும். தம்பி இல்ல பாவி ஐயா, சிவன தம்பி இல்ல பாவி ஐயா, நான் தந்தளித்து மடிகிறேன். இந்த பாய்க்கு அண்ணன் தம்பி கிடையாது. அன்பு கலை உள்ளங்களே, இந்த இனிய வேளையிலே இதே கிராமத்தில் சீரும் சிறப்போடு வளமோடு வாழக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய முனுசாமி ஐயா அவர்கள் இன்னும் இறைவனடி சேர்ந்த கண்ணம்மாள் அம்மையார் அவருடைய தம்பியாக விளங்கக்கூடிய முனுசாமி ஐயா அவர்கள் இங்கே எங்கள் கம்பெனியின் ஆசிரியரும் சிறுமயிறு கிராமத்தைச் சேர்ந்த பெரும் மதிப்பிற்குரிய ராஜேந்திரன் ஐயா அவர்களை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார். அன்புலகத்திற்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். எனக்கு வடக்கே வெகு தூரம் ஐயா, எனக்கு வடக்கே வெகு தூரம், எனக்கு வழையிலே சகவரும் எனக்கு வடக்கே யாரும் இல்லை, இந்த பாவிக்கு வடக்கே யாரும் இல்லை, என்னவா என்று அழைப்பதில்லை. எனக்கு தெற்கே வெகு தூரம் ஐயா, எனக்கு தெற்கே வெகு தூரம், எனக்கு தையிலே சகவரும் எனக்கு தெற்கே யாரும் இல்லை ஐயா, எனக்கு தெற்கே யாரும் இல்லை, என்ன தேடி வர ஆளும் இல்லை. கண்ணம்மா, என் கணவர் நீ செத்து இருந்து என் கணவருக்கு துணியா நீ கூட போயிருக்கம்மா, என் கணவருக்கு ஆதரவா போயிட்டியா தாயே. அம்மா, நான் கட்டி தயிரடித்து அம்மா, நான் கட்டி தயிரடித்து நான் கை கொண்டு மத்தெடுத்த நான் சாந்தி கடையும் போது என் தாயை நான் சாந்தி கடையும் போது
வீட்டு சங்கு சத்தம் கேட்டதம்மா. கண்ணம்மா, இது யாரு வீட்டு சங்குனா? அம்மா, இது யாரு வீட்டு சங்குனா? தாய் வீட்டு சங்கிலி அங்கே தகண்டவங்க சொன்னாங்களே. காக்காயா கத்திரையே, ஐயா நான் காக்காயா கத்திரையே, காதிலதான் கேட்கலையா? நான் கத்துட்டு காதல கேட்கலையா? நான் பெண்ணா பிறந்த கொல்ல, ஐயோ நான் பெண்ணா பிறந்த கொல்ல, பிரிமண்ணனா பிறக்கலையா? நாம் அண்ணா பிறந்திருந்தா, நாம் அண்ணா இருந்திருந்தா, நான் புள்ள மலைச்சிருப்பேன். என்னமா இப்படி என்ன மதிய விட்டு போயிட்டீங்களே ராஜா? இந்த பாவி செய்தி வச்ச திருமணத்தை பார்த்தீங்களா சீமா? இந்த உலகத்துல ஒண்ணு பிரிஞ்சு எப்படியா நான் வாழ போறேன்? ஒன்னோடு சேர்ந்து எப்படியா இருக்க போறேன்? அம்மா, ஓடக்கரம் மண்ணெடுத்து ஒவ்வொரு செய்தி வச்சேன். ஓடல தண்ணி தண்ணி ஒன்ன மட்டும் ஓடக்கர மண்ணெடுத்து 300 ரூபாய் செஞ்சு வச்சு ஓடமெல்லாம் தண்ணி வந்து உன்ன மட்டும் பிரிச்சது ராசாவி ஏ ராசாவி. ये राजा ஓடக்கர மண்ணெடுத்து 300 ரூபாய் செஞ்சு வச்சு ஓடமில்லா தண்ணி வந்து உன்ன மட்டும் பிரிச்சது ராசாவி ஏ ராசாவி. நான் படித்தா பல நினைவு வாயெல்லாம் கண்ணீர்
பார்த்து இந்த பாய்க்கு அதனாலும் மீண்டும் நீ உயிரோடு வரப்போது கிடையாது ஐயா. யாரோ பெற்ற மகன், என் மகனை பெற்ற தாய் இருந்தாலே இப்படி ஒரு பாட்டு பாடி எல்லோரும் மனதையும் உருக வைத்திருக்க மாட்டான். ஆனால் ஐயோ பாவம், யாரோ பெற்ற பெண் செத்த பெண்ணிற்காக தாலி கட்டி என் மகனுக்காக இப்படி கருத்து கதறினார். மகளே, என் மகன் சொர்க்கம் போவதற்கென்றே இப்படி ஒரு திருமணத்தை முடித்தேன். ஆனால் உன் வழியை பார்த்து நீ போ. என் மகனை கொண்டு போய் நான் சுடலில் அடக்கம் தூக்கிடப்படும். ஐயா எப்படி கேட்டு மாலை சுடி மங்கலத்தை சுற்றி கொண்டனோ அப்போதே இவர் உன்னுடைய மகன் கிடையாது ஐயா, என்னுடைய கணவர். கணவரை எரிப்பதும் புதைப்பதும் அது என்னோடு போகட்டும் ஐயா. என்னை விட்டு விடுங்கள், கணவர் என்னிடம் விட்டு விடுங்கள், விட்டு விடுங்க. 25 வயது மகன், என்னுடைய அன்பு மகனை ஒரே ஒரு மகன் என்று நான் வளர்த்து வந்தேன். செத்த பெண்ணிற்காக சொர்க்கம் போவதற்கு இப்படி ஒரு திருமணம் செய்தேன். செத்த பெண்ணை திருமணம் செய்து எரிப்பதோ புதைப்பதோ என்று கூறுகின்றேன். மகளே, நீ மட்டும் என் மகன் உயிரோடு இருந்து திருமணம் செய்திருந்தால், என் குடும்பத்திற்கு குத்து விளக்கு ஏற்றி இருந்தால், என் குடும்பத்திற்கு வந்து தெய்வம் என்று நினைத்திருக்கிறேன். மாசற்ற மாணிக்கமே, மாதர்குல மணிவிளக்கு, பெண் குலத்தில் பிறந்த ஒரு பொன் விளக்கம்மா, ஒரு பொன் விளக்கு. எரிப்பதோ புதைப்பதோ உன்னுடைய விருப்பமாகட்டும். என் மகனை நீயே வைத்து எல்லோரும் நம்ம விட்டுட்டு போயிட்டாங்கய்யா. இப்ப இந்த இடத்தில் இருப்பது நீ இறந்த பின்னா இந்த பாயை மட்டும் நின்று கொண்டிருக்கிறையா. நம்முடைய திருமணத்துக்கு வந்துங்க அவர்கள் வந்து என்ன வாழ்த்து விட்டு போனாங்கய்யா. தலையில் பூ போட்டு வாழ்த்தினாங்கய்யா. அவர் வாழ்த்தினார்களே, அவர்கள் யாரோ ஒருவர் நிச்சயமாக நினைச்சிருந்தா என்னுடைய கணவர் கண்டிப்பாக உயிரோடு வருவார். அம்மா அம்மா என்ன மனசார வாழ்த்திட்டு போனீங்களம்மா. இப்ப இந்த பாய் நான் அனாதை நிக்கிறம்மா. என்ன ஆதரிக்க யாரும் கிடையாது அம்மா. அம்மா இந்த பாவி காலம் அழுது கொண்டுதான் தடையிட்டானா. என்னுடைய கணவர் எடுத்து செல்லுறம்மா. என்னுடைய கணவர் எடுத்து கொண்டு போகிறம்மா. தன்னை இலக்கிலே தீர்க்க சுமங்கலி பவா என்றால் என்ன சுவாமி? தீர்க்க சுமங்கலி பவா என்றால் உன்னுடைய நெற்றியிலே திலகம் இருக்கிறது, கூந்தலிலே மலர் இருக்கிறது, கழுத்திலே மாலையும் மங்கலமும் இருக்கிறது. அப்படி இருந்து ஒரு கணவனோடு சேர்ந்து வாழும் பெண்மணியை பார்த்து தீர்க்க சுமங்கலி பவா என்று சொல்லுவார்கள். சுவாமி, ஒரு பெண்ணானவள் பூவோடும் பொட்டோடும் கைத்தோடும் கணவனோடு சேர்ந்து வாழ்கிற பெண்ணை தானே தீர்க்க சுமங்கலி பவா என்று வைத்தீர்கள். ஆமாம் சுவாமி, நீங்கள் வாழ்த்தியதுதான். இருந்தாலும் இதோட கணவரை இழந்து கிடைக்கிறாரே. என்ன இது? வரக்கூட இடத்திற்கு வந்து விட்டிருக்கின்றேனே பத்மாவதி,
உன்னுடைய கணவன் இறந்து விட்டானா? ஐயோ பாவம், என்ன செய்வது? ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டவர் வரப்போவதில்லை சொல்வார்கள். அதனால் உன்னுடைய கணவன் இறந்தவனே. அதனால் அவன் எடுத்து தகம் செய்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. சுவாமி இல்லைங்க, நானும் வரேன். ஆமா, இப்ப எப்படி வைத்தீர்கள்? தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்தினேன். சுவாமி, நீயும் ஒரு நொடியில் உலகத்தை சுற்றி வரக்கூடியவர். அப்படி இருக்கும்போது தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்திவிட்டீர்கள். என்னை கணவர் இறந்து விட்டார். என்னுடைய கணவருக்கு எப்படி உடைய நாவினால் என்னை தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்தீர்களோ என்னுடைய கணவருக்கு உயிரை கொடுங்க சுவாமி. அது எப்படி என்ன முடியும்? உன்னால் முடியாது என்றால் இந்த நிறுத்தி விட்டு நீ போக முடியாது. நாராயணா, இது எல்லாம் யாரால? இந்த பாவி வாய் நோரால. பத்மாவதி, எப்படியோ உன்னுடைய கணவன் உயிரோடு வர வேண்டும். இவ்வளவுதானே? உன்னுடைய கணவன் உயிரோடு வர வேண்டுமே, ஆனால் இதற்கு ஒரு நல்ல வழி இருக்கிறது. என்ன வழி சமயதி? இப்போது நீ என்ன செய்வோம் தெரியுமா? பயோசுத பட்டினத்தை ஆளக்கூடிய யமதர்மனை சந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பொருளை ஓரிடத்து போட்டுவிட்டு மற்றொரு சென்று தேடுதல் கிடைக்குமோ? கிடைக்காது. அதனால் உன்னுடைய கணவன் உயிரை கவர்ந்து சென்றவன் யாரு? யமதர்ம. அவனை சந்தித்து உன்னுடைய குறையை எடுத்துரைத்தால் நிச்சயமாக உன்னுடைய கணவன் உயிரோடு வந்து போகிறான். சுவாமி, நான் இருப்பது பூலோகம், அந்த யமதர்ம இருப்பது தேவலோகம். அந்த வயசுல பட்டு நான் எப்படி சொல்ல முடியும்? நீ ஏன் போக போற? நான் தான் இருக்கிற போஸ்ட்மேன் வேலை செய்யறதுக்கு நான் போறேன். ஆனால் ஒன்று, நான் சென்று பயோசூரப்பட்டம் சென்று யமதர்மனை அழைத்து வருவேன். வந்த உடனே உஷார்னு சொல்லுவேன், பட்டணி காலில் விழுந்திருந்தோம். அப்படி காலிலே நீ விழுந்து விட்டால் உன்னை கணவன் உயிரோடு வந்து விடுவான். சுவாமி, நீ கூறுவது உண்மைதானா? அந்த யம தர்மம் வந்தால் உயிர் வந்து விடுமா? நிச்சயமாக அது நடக்குமா? பண்டவா, இறைவா, தன்னை இலக்கியத்தினிலே என்னை பார்த்தி இந்த மைசூரார் பட்டினம் வந்து யமனை காண வந்தீர்களே, யாது காரணம்? அடடே, அதை கேட்கிறீர்களா யமதர்மா? அது என்னவோ தெரியவில்லை. இந்த தினம் உன்னுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அதனால்தான் உன்னை பார்த்து விட்டு போகலாம் என்று ஓடோடு வந்தேன். என் பாக்கியம் அல்லவா நீங்கள் என்னை பார்க்க வந்ததற்கு? அப்படியா? உன்னை பார்த்து விட்டு நான் சென்று வருகிறேன். பாருங்கள், பாருங்கள். யமதர்மா, என்ன சுவாமி, என்ன ஆயிற்று? அது ஒன்றுமில்லை. உன்னை பார்த்து ஒன்று கோலம் என்று வந்தி. என்ன கோல வந்தீர்கள்? மறந்து விட்டே போகிறேன். மறக்கலாமா சுவாமி? ஆமாம், இந்த வயோசுத பட்டினத்தை நீதி தவறாமல் அரசாட்சி செய்கிறாயோ? உங்களுக்கு தெரியாதது இருக்கின்றதா சுவாமி? நீதி நெறி தவறாமல் அரசாட்சி செய்து வருகின்றேன். எப்படி என்றால், எப்படி? மேலே பார்த்தீர்களா? பர்வதமலை மயிர் இழையினால் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கின்றது. என் சிம்மாசனத்திற்கு கீழே பார்த்தீர்களா? அக்னி ஜுவாலை ஓடிக்கொண்டிருக்கின்றது. நீதி தவறினால் மலை என் தலை மீதும் என் உடல் அக்னி ஜுவாலையிலும் விழும். நீதி தவறவே மாட்டேன். சபாஷ். இந்த வயோசுத பட்டினத்தை நீதி நேர்மை கடமை கண்ணியத்தோடு அரசாட்சி செய்து வருகிறாய். இருந்தாலும் பூலோகத்தில் ஒரு பெண்மணியானவள் உன்னையே குறித்து கடுமையாக தவம் இருக்கிறாள். விந்தையாக இருக்கின்றது நாரதா நீ சொல்லும் வார்த்தை. யமன் என்றால் அஞ்சு ஓடுவார்கள், என்னை போய் யாராயும் துதிப்பார்களா? அதை பார்த்து விட்டு தானே வந்திருக்கிறேன். என்னையும் கோரி ஒருவர் தவம் செய்கின்றாரா? யாரவர்?
என்னவென்று தவம் செய்கின்றாள்? பூலோகத்தில் ஒரு பெண்மணி உணவு கொடுத்து தவம் இருக்கிறாள். எப்படி தெரியும்? எப்படி? தொட்டத்தாலே கட்டிய கணவன் சாக வேண்டும், கள்ள புருஷன் வாழ வேண்டும் என்று தவம் இருக்கிறாள். கட்டிய கணவன் சாக வேண்டும், கள்ள புருஷன் உயிரோடு வாழ வேண்டுமா? ஆமா. எவ்வளவு மம்மதை இருந்தால் அவள் அப்படி துதிப்பாள். செல்கின்றேன், அவளை சந்திக்கின்றேன், வரத்தை மாற்றி அமைக்கின்றேன். சீக்கிரம் சென்று வாருங்கள். வருகின்றேன். நாராயணம் என்னுடைய வார்த்தையை கேட்டு வயோசனப்பட்டு ஆளக்கூடிய யமதர்மன் இப்பொழுது பத்மாவதியை சந்திக்க போகிறான். என்ன நடக்குது என்று பெண் துணிந்தே செல்கிறேன். நமோ நாராயண.